இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய முகவரி இருக்கு, இந்த முகவரிக்கு காரணம் அவர்கள் தான். என்ன சமயம், யாரு? வாழ்க்கையில் வந்து எல்லா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன். ஒரு 10 நாள் உள்ளே போயிட்டேன். அப்போ வந்து என் ஒய்ஃப் பயந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10 நாள்லாம் வாய்ப்பில்லை, அது ரொம்ப சிவியர் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பயமுறுத்திட்டாங்க. இப்போ என்னென்னா, நான் கொரோனாக்குள்ளே இருக்கேன். நான் அப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தேன். வீடு கட்டி முடிக்கிற தருவாயில் நான் கொரோனாக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் உள்ளே இருக்கேன். என்ன நடக்குது வெளியிலேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட எந்த இதுவும் இல்லை. நான் ரொம்ப சிவியராகவும் இருக்கேன். இப்போ 2 விஷயத்தை அவங்க சமாளிக்கணும். இங்கே வீடு கட்டுறது நின்றக்கூடாது, அதே நேரத்தில் உறவுகளுக்கும் சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்கள சேர்த்துக்கல, ஒரு மாதிரி ஐசோலேட் பண்ணிட்டாங்க. என் பொண்ணை கொண்டு போய் அவங்களுடைய ரொம்ப ரிலேட்டிவில் விடும்போது விடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஆள் தான், குழந்தையும் பார்த்துக்கணும், இந்த வீடு கட்டுற பிரச்சனையும் நடக்கணும், அதே நேரத்தில் நான் இருக்கிறேன்னா என்னன்னு பார்க்கணும். இந்த 3மே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல், சரி எப்படியும் வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிரார்த்தனையோட என்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஆம்புலன்ஸ் வரல. எங்கள் ஏரியாவுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வர முடியல திடீர்னு. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவன் வந்தான், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரை ஓப்பன் பண்ணுங்கள், ஏசியை மட்டும் போடாதீங்க, நான் வண்டி ஓட்டுறேன் பரவாயில்ல அப்படின்னு அவன் தான் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணான். நான் அட்மிட் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் என் கூட இருந்த என் நண்பர் இறந்துட்டார். 5 நிமிஷத்தில் என் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னு. நான் பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணாமல், அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கும், அதை என்கிட்ட காட்டாமல், சரி வந்துடுவார் மீண்டும் அப்படின்னு நினச்சி அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த 10 நாளை என்னை கடத்தி மறுபடியும் நான் உயிரோடு வர்ற வரைக்கும் அதை தாங்கிட்டு இருந்தது என் மனைவி தான். மனைவின்னு ஒரு ஆள் இல்லைன்னா அன்றைக்கி நான் இல்லவே இல்லை. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை வச்சு நான் இவருக்கு ஒரு சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், இவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சாரி யாருக்கு சொல்லுவீங்க, நன்றி யாருக்கு சொல்லுவீங்க? உலகத்திலேயே நான் வந்து சாரி சொல்லணுன்னா என் ஒய்ஃபு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சார் நான் வெளியில் இப்படி இந்த காமெடியாக பேசுகிற முகம் இல்லை எனக்கு. அவங்க டக்குன்னு பேசும்போது நான் ஏதாவது சொல்லிடுவேன், பயமா போனேன் அப்படின்னு கூட சொல்லிடுவேன், அவசரமாக பேசிடுவேன், கத்திடுவேன், என்னோடய எமோஷனல் அங்கே காமிச்சிடுவேன். அவங்க அந்த நேரத்தில் வைங்க அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து, ஒரு ½ அன் ஹவர் கழித்து, என்ன நான் ரிலாக்ஸாக இருக்கும்போது டக்குன்னு அடித்து அந்த வேலை செய்யலை, அதை பற்றியே பேச மாட்டாங்க. அந்த விஷயத்தையே பற்றி பேசாமல் இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசி அதை பற்றி காட்டிக்கவே இல்லாமல் இவர் இப்படி தான் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாங்கல்ல, அந்த தருணங்கள் இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு தான். ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளையாக பிறந்த ஒருத்தனை எப்படி இருந்தாலும் மேலே வந்துடுவான்னு எல்லா உறவுகள் அத்தனை பேரும் நம்மளை காலி பண்ணும்போது, இல்லை எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு ஒரு புள்ளியாக கூட கிடையாது. எங்கள் கிராமம் வேதாரண்யம் பக்கத்தில் ஆறுகாட்டுத்துறைங்கிற ஒரு ஊர். இன்றைக்கி நான் 33 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். MA MPhil PhD டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன்னா எங்கள் அம்மா என்கிற விதை தான் காரணம். அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் இல்லை. ஸோ 2 பேருக்கு சொல்லணுன்னா என் மனைவியும் எங்கள் அம்மாவும் தான். ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது முதல்ல பேசும்போது நீங்கள் 2 பயங்கர ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அவர் வந்து அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கே இல்லை, இவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ண போய் தான் நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பயங்கர எமோஷனாக இதாகுது. ஏன் அது அவ்வளோ நேரம் ஜாலியாக ஃபன்னாக பேசுனது, ஏன் அந்த ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் கனெக்டாக இருக்குது? இல்லை, அவர் வந்து என்ன காரணம்னா அவர் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறாரு. அவர் என்னதான் வெளியில் ஓடினாலும் எவ்வளோ லேட் நைட் வந்தாலும் குடும்ப விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிடுறாரு. எல்லா விஷயத்திலும் எனக்கான முழு சுதந்திரத்தை அவர் வந்து கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டார். நான் கொடுக்கல சுதந்திரம், இது உன்னோடது, நீ எடுத்துக்கிறது. இங்கே வந்து என்னோட சுதந்திரம்னா எனக்கு எந்த விஷயத்துலையும் இது வரைக்கும் தடை சொன்னதே கிடையாது என் லைஃப்பில். இன்னொன்று எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என் மாமியாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எப்படி சொல்கிற அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு என் பிள்ளைக்கு அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வழியாக யாரோ 2 பேருக்கு, ஒருத்தருக்கு தேங்க்ஸ், ஒருத்தருக்கு சாரி, யாரு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் என் பையனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட 3 வயசு வரைக்கும் நான் அவன் கூடவே இருந்தேன். ஸோ நான் நடிக்கல. ஒன்ஸ் நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து நான் பிரேக் விட்டுட்டு நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீகேஜி அந்த மாதிரி போகும்போதெல்லாம் நான் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு டெய்லி பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் போய் அட்டன் பண்ணதில்லை. அதே ஸ்கூலுக்கு நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூட போயிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது என் பேட் லக்கா என்னன்னு தெரியாது, கரெக்டாக அன்றைக்கி தான் ஷூட்டிங் இருக்கும். நான் பெர்மிஷன் கேட்டாலும் அன்றைக்கி வந்து ரொம்ப லாங்கில் இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் நடந்து என்னால் வந்து போக முடியாது. பட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், என்ன நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் இருந்ததால் மட்டும்தான் என்னால் ஷூட்டிங்க்கு எதுவுமே என்னால் லீவ் சொல்ல முடியாமல், ஸோ ஒரு ஃபர்தராக நான் வந்து என்னோட கெரியரில் போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு அவன் தான் காரணம். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரியரில் ஒரு நல்ல ஃபேஸில் வந்துட்டீங்க. பட் இந்த ஒரு நேரத்தில் அன்னைக்கு வந்து என் சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, இல்லை வேற ஒரு பிரச்சனை, அதனால் நான் வந்து இன்னைக்கு தேதிக்கு அந்த பர்சனாலிட்டி கிட்ட நான் சாரி கேட்கணும், அந்த பர்சன் கிட்ட ஒரு சாரி கேட்கணும்னா அது யாராக இருக்கும்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா தான். ஏன்னா பர்சனலாகவும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு டக்குன்னு கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது டக்குன்னு நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்கக்கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அம்மா கால் பண்ணுவாங்க, ஏதாவது பேசும்போது டக்குன்னு வந்து மூஞ்சி காமிச்சிடுவேன், மா வைமா அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்றேன். ஸோ அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ அதனால அம்மாவுக்கு என்றைக்குமே அந்த ஒரு சாரி மட்டும். ரைட், ஓகே. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி வாய்ப்புகள் உங்கள் பொண்ணுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? புத்தாண்டுக்கு பிறகு அவளுக்கு வந்து இப்போ இருக்க சீரியல்ல இருந்து நல்ல ஒரு பேர் புகழும் கிடைக்கணும். அப்புறமாட்டி இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னு ரொம்ப கல்யாணம் நடக்கணும் ஆசையா? ஏன்னா பெரிய பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப செட்டில் ஆகிட்டாங்க. அப்பாவும் நானும் எங்களுக்கும் வயசாகுது. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கும்போதே அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவள் ஒரு செட்டில் ஆகிட்டானா நாங்களும் கிராமத்தில் எங்கள் பாட்டுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துக்கணும். அந்த ஒரு வருத்தம் மனசுக்குள்ள 2 பேருக்கு வாய்ப்பு. அவளுக்கு இந்த சீரியல் அவளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க நம்பிக்கை இருக்குது. அதே போல் மேலும் மேலும் வளரவும் செய்யணும். ஒரு வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலையும் நல்லா அதுக்கு தான் ஒரு நல்ல மருமகன் கிடைக்கணும். அதுதான் ஆண்டவனா நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிட்டே இருக்கோம். ரைட் ரைட். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பிளான் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வேறு வேலைகள் பார்த்துட்டு இருக்கவங்களாம் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் வரணும், ஆக்டிங்கில் வரணும், ஆங்கரிங்கில் வரணும்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு சைடு இருக்குது. இது ஒரு ஃபேன்சியான வேர்ல்டு மட்டும் இல்லை. இதை பார்க்க வெளியே ஃபேன்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஹார்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வரும்போது ஓகே இவங்களாம் வந்தால் ஷார்ட் ஓகேன்னு சொன்னால் போய் உட்காந்துருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது இல்லை கேம். அதுக்கு பின்னால் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. அது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால ஐ விஷ் என்ன நினைப்பேன்னா, என்றைக்குமே அதிகமாக பணம் சேர்றதுனால மட்டும் பணக்கார ஆயிட முடியாது. நான் எப்போ என்ன நினைப்பேன்னா, எது வந்து செல்வம் நினைப்பேன்னா, ஸ்லோ மார்னிங்ஸ், பெரிய டெட்லைன்ஸ் இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அவன் தான் உண்மையிலே ரிச்சான ஆள் நம்புவேன் நான். ஸோ ஐ விஷ் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் அமையணுங்கிறது தான் என்னுடைய விஷஸ். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.